நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, தடைகள் மாறுவதாக, வியாதி வருத்தங்கள் மறைந்து போவதாக. இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் தம்முடைய சமூகத்தை நோக்கி கவனிக்கிற எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. சகோதரனே, ஆண்டவர் உங்களை தொடுகிறார். சகோதரியே, ஆண்டவர் உங்களை தொடுகிறார். வியாதிப்பட்ட அந்த இடத்திலே தேவ வல்லமை இறங்குகிறது. மனம் கலங்கி சோர்ந்து போயிருக்கிற உங்களை ஆண்டவர் இப்பொழுது தொடுகிறார். இயேசுவின் கரம் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறது. அப்பாவுடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. அப்பாவுடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய மகிமை உங்களை நிரப்புகிறது. எல்லா மன பாரங்கள் வரும் பொழுது மன சோகத்தோடு வந்தவர்களை ஆண்டவர் தொடுகிறார். உள்ளத்திலே நெருக்கடிகளின் மத்தியிலே வந்தவர்களை ஆண்டவர் தொடுகிறார். உடல் பாரம், உடல் வியாதி இப்பொழுது மறைந்து போகிறது. இயேசுவின் நாமத்தில் ஒரு புதிய விடுதலை வல்லமை இறங்குகிறது. இப்பொழுது ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்புகிறார். ஆண்டவர் தொடுகிறார். சேர்ந்து சொல்லுங்கள், பிதாவாகிய தெய்வமே. பிதாவாகிய தெய்வமே. நல்ல குரலை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவராய் இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, என் தெய்வமே, எங்கள் மீது இரக்கம் வையும். என் கடவுளாய் ஆண்டவரே, உம்முடைய திருப்பெயரால் என் உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் இயேசுவின் இரத்தம் இப்பொழுது இறங்கி வருவதாக. என் பாவ சாபங்கள், தீமையின் கட்டுகள் அனைத்திலிருந்தும் நான் விடுதலை அடைகிறேன். இயேசுவின் நாமத்திலே என் உடல் நோய்கள் வெளியேறுகிறது. மன கலக்கங்கள் வெளியேறுகிறது. மன பயங்கள் வெளியேறுகிறது. உள்மன காயங்கள் குணமடைகிறது. ஆண்டவராய் இயேசுவின் திருப்பெயரால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையால், பரிசுத்த ஆவியான வல்லமையால் நான் ஆறுதல் அடைகிறேன். நான் ஆறுதல் அடைகிறேன். மனதிற்கு சமாதானம், மனதுக்கு சமாதானம், சந்தோஷம், சந்தோஷம், நிம்மதி, நிம்மதி, தேவனுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்கிறேன். பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திற்கு வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் இயேசுவின் பெயரால் சிறப்பான வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு முதல்ல எல்லாரும் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை எல்லாம் நிறைவேற்றுவார். நீங்க நல்லா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, மாதாவுடைய பரிந்துரையினால் இரக்கத்தின் இல்லத்தில் நீங்க யாருக்காக எந்த கருத்துக்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதெல்லாம் இப்பொழுதே நிறைவேறுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் ஒருபோதும் அவர் உங்களை கை நெகிழவே மாட்டார். நீங்க உள்ளத்துல எதெல்லாம் வேதனையோடு சுமந்து வந்திருக்கீங்களோ அதற்குரிய பலனை ஆண்டவர் நிறைவாய் தருகிறார். மீண்டும் நல்ல கரங்களை தட்டி மாதாவுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல நன்றியை சொல்லி, இந்த நாள் எனக்கு ஒரு விசேஷித்த நாள், எனக்கு ஒரு இந்த நாள் அற்புதத்தின் நாள், இந்த நாள் என் கண்ணீர் துடைக்கப்படுகிற நாள், இந்த நாளிலே என் ஆண்டவர் என்னை என் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டும் இயேசுவின் பெயரால் உங்களை வாழ்த்தி
இந்த நாள் தியானத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வேத வசனங்களை நாம் வாசிக்க திருப்பிக் கொள்வோம். எசையாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனம். எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூ உலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். கைகளை தட்டுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய இந்த வாக்தானம், இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நாம வாழ்கிற இந்த உலகத்துல நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய உறவுகள், நாம் சந்திக்கிற இந்த உலகத்தின் சூழ்நிலைகள், இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எங்கும் எல்லா இடத்திலும் என்ன பரவி இருக்கிறது அப்படின்னா, இந்த உலகத்தை கார் இருள் மூடி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்துல எங்கும் கார் இருள் மூடி இருக்கிறது. எந்த மனிதனை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், நீங்க நேற்று ஒரு தகவல், ஒரு ஆய்வறிக்கை ஒன்றை பத்திரிகையில் பிரசுரித்திருந்தார்கள். அதுல என்ன போட்டிருந்தாங்கன்னா, உலகத்திலே அதிகமாக தற்கொலை செய்து சாகிறவர்கள் யார் அப்படின்னு பட்டியல் போட்டிருக்காங்க. என்னவா தெரியுமா? ஆண்கள் தான் நிறைய பேர் தற்கொலை பண்ணி சாகுறாங்களாம். பிரைஸ் தி லார்ட். ஆண்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு ஒரு உளவியலாளர் இதை சர்வே எடுத்த அந்த நிகழ்வின் காரியத்தை எல்லாம் குறிப்பிட்டவர்கள் சொல்றாங்க, உலகத்தில் அதிகப்படியான ஆண்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஏன் அப்படின்னா, பலவிதமான உளவியல் பிரச்சனைகள், சந்தேகங்கள், பலவிதமான துன்புறுத்தல்கள், மன அழுத்தங்கள்னு ஒரு பெரிய பட்டியலை போட்டு வைத்திருக்கிறாங்க. அப்போ ஒருவேளை ஆண்களுக்கு மட்டும்தானா? இல்லை. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுமே பலவிதமான பிரச்சனைகளை, துன்பங்களை, சோகங்களை மனிதன் சுமந்து கொண்டே வாழ்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தை சாதாரணமா ஒருத்தரை பார்த்து நம்ம பேசும்போது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு விசாரித்து பாருங்க. அந்த விசாரித்து பார்க்கும் பொழுது கூட அவங்க முகத்துல ஒரு பெரிய வேதனை, சோகம், ஒரு பெரிய துக்கம், குடும்பத்தை நினைத்த பாரம், பிள்ளைகளை நினைத்த பாரம், எதிர்கால வாழ்க்கை குறித்த பாரம், அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற கேள்விகள். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நிரம்பி போய் இருக்குது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா எனக்கு பிரியமானவர்களே, நான் சமீபத்தில் ஒரு சில காரியங்களை சொல்லி இந்த நாளுடைய தியானத்துக்குள்ளாக கடந்து சொல்ல விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு தங்கைக்கு திருமணத்தை அந்த பெற்றோர் பார்த்தாங்க. அந்த பிள்ளைக்கு திருமண காரியம் எல்லாம் அவர்கள் செய்யும்படி முடிவெடுத்து ரொம்ப ஜாம்னு அந்த திருமணத்தை அவர்கள் முடித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். 100-200 பவுண்ட் நகை, அவங்க காரு, அது இது எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அவங்க நினைச்சாங்க, ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் முடிச்சு வச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு கவலையே இல்லை பிரதர், எனக்கு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். அதே போல் அவங்க பார்த்து திருமணம்லாம் முடித்தாங்க. ஆனால் திருமணம் முடித்தாங்க, எல்லாம் வசதியாக நல்லா கிராண்டாக முடிந்தது. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவங்க பார்த்தா ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. என்ன? அவங்க சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தேன், நல்ல பையன் தான் நினச்சி பார்த்தேன், ஆனால் ஒரு குடிகாரனாக இருக்கிறான். அந்த குடும்பம் ஒரு சரியான குடும்பமாக தெரியல. அந்த பையனுக்கு வேற ஒரு லிங்க் இருக்குதான், வேற ஒரு பெண்ணோடு அவன் வாழ்றதா கேள்விப்படுறேன். என் மனைவி, என்னுடைய மகளோடு அவன் ஒரு அந்யோன்யமா இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் மனக்கசப்போடு வேதனையோடு கூட புலம்புவதை பார்க்க முடிந்தது. பாருங்களேன், அந்த குடும்பத்தை ஒரு இருள் கவ்வி கொண்டது. அதே போல பாருங்க, ஒரு மகனை நல்ல ஒரு உயர்ந்த படிப்புக்கு அப்பா அம்மா அனுப்புறாங்க, கஷ்டப்பட்டு அவனை படிக்க வைக்கிறாங்க,
நல்ல ஒரு படிப்பு, என் பையன் படிச்சிட்டான்னா என் கஷ்டம்லாம் தீர்ந்துடும். உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க, என்னங்க நம்ம ரொம்ப கடன் வாங்கியிருக்கோம். அந்த அப்பா சொல்கிறாரு, நீ எல்லாம் ஒன்றும் பயப்படாத, கடன் என்ன கடன், பையன் தலை எடுத்துட்டான்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ள கஷ்டமெல்லாம் சொல்லுங்க. நிறைய பெற்றோர் இப்படி தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. பையன் தலை எடுத்துட்டான்னா அடே இன்னைக்கு இல்லை கஷ்டம், என்னடி கஷ்டம், அதெல்லாம் அவன் பார்த்துக்கிடுவான், எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு. பையன் காலேஜுக்கு போகிறான், ஐயோ நல்லா படிச்சிருவாங்க, நல்லா படித்து முடிச்சா ஒரு வேலை கிடைச்சிருங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. வேலை படித்து முடிந்தது, வேலை கிடைச்சிருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. வேலை எங்கே கிடைக்க, அதுக்குள்ளே இன்னொரு பெண்ணோடு வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த அப்பாவுக்கு அம்மாவுக்கு தலையில் எப்படி இருக்கும், இடி விழுந்தது, வீடு இருள்மயமாயிட்டு, சந்தோஷமெல்லாம் போயிட்டு, நிம்மதியெல்லாம் போயிட்டு, ஐயோ கடன் அடையும், கஷ்டகாலம் தீரும் நினைச்சா இவனுக்கும் சோறு போட வேண்டியிருக்கு, அவன் கூட்டு வந்தவளுக்கும் சோறு போட வேண்டியிருக்கு. அதுக்குள்ள பிரச்சனைகள் பல விதத்தில் போயிட்டு. பிரைஸ் தி லார்ட். இப்படி இருளின் பாதிப்புகள் ஒரு பக்கத்தில். அல்லேலூயா. இன்னொரு குடும்பத்தை பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் வீடெல்லாம் கஷ்டப்பட்டு கட்டுறாங்க, நல்லா வாழ்க்குறாங்க, நல்ல ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டோம்னா சந்தோஷமா வாழ்ந்துடலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த வீட்டை நல்லா கட்டுறாங்க, ஆனால் வீட்டுக்குள்ள போனா அந்த வீட்டில் வாழவே முடியல, ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. இந்த அம்மா சொல்லுது, இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது, இந்த வீட்டை சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு போவோம் வாங்க. 85 லட்சம் ரூபாய்க்கு கட்டின வீட்டை விட்டுட்டு இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு வாடகை எடுத்து வீட்டில் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த கணவர் சொல்றாரு, மாடலா 10-20 வீட்டை பார்த்து ஜன்னல் போட்டிக்கோ அது இதுன்னு போட்டு கட்டினா சாமி, இன்னைக்கு பேய் இருக்கு வீட்டிலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வரமாட்டேங்கான்னு சொல்லி அந்த சகோதரர் வீட்டை விற்கும்படி போட்டிருக்கிறாரு. வீடு வித்தா எந்தாவது ஒரு என்ன விலைக்காவது விற்கட்டும் என்று சொல்லி போட்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு இருளின் ஆதிக்கம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் சில குடும்பங்களை நீங்க போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கடன், நோய், பலகீனங்கள் என்று பலவிதமான இருளின் ஆதிக்கத்தின் மத்தியிலே குடும்பங்கள் இருக்கிறது. நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட். நீங்க பாருங்களேன், நான் உங்களுக்கு பைபிள்ல இருந்து ஒரு நபரை காண்பிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வேதத்தை நீங்கள் தயவு செய்து என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. வாசிங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. வாசித்து பாருங்கள். யோபுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே, யோபுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் அஞ்சியது எதுவோ அதுவே எனக்கு, திகிலுற்றது எதுவோ அதுவே எனக்கு நடந்தது என்று உள்ளத்திலே ஒரு பெரிய புலம்பலை இங்கே யோபு வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்க பாருங்க, யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். பெண்ணிடம் பிறந்த மனிதருக்கு வாழ்நாளோ குறைவு, வருத்தமோ மிகுதி என்று புலம்புகிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பாருங்க, இங்க இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல நீங்க ஒருவேளை எதிர்பார்த்தது நன்மையாக இருக்கலாம், ஒருவேளை நீங்க நல்லது நடக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், வாழ்க்கை செழிக்கும், ஒரு ஆனந்தமான வாழ்க்கைகளை போலாம் அப்படின்னு வந்தேன், ஆனால் நடந்தது வேதனை. பிரைஸ் தி லார்ட். நான் ஒளியை எதிர்பார்த்து காத்திருந்தேன், எனக்கு வந்ததோ இருள், துக்கம், துன்பம், பிரச்சனை, போராட்டம். என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை என் சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீ எதிர்பார்த்த நன்மைகள் நடக்காதபடி உன்னுடைய வாழ்க்கை ஒருவேளை எதிர்மறையான சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். தீமையின் ஆதிக்கங்கள் உன் குடும்பத்தை வருத்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார். ஆமென். சொல்லுங்க ஆமென்.
இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில பூமியை இருள் மூடி இருக்கலாம், பக்கத்து வீட்டில் இருள் இருக்கலாம், சுத்தி இருக்கிற ஜனங்கள் மத்தியில இருள் இருக்கலாம், ஆனால் தேவன் என் வாழ்க்கையை இன்று பிரகாசிக்க செய்வார். நம்புறீங்களா? என் வாழ்க்கை ஒளிமயமா மாறுமா? சொல்லுங்க, மாறுமா? மாறுமா? உன் குடும்பத்தில் வெளிச்சம் வருமா? ஆண்டவருடைய வசனத்தை பாருங்க, எழு, ஒளி வீசு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என் மகனே, என் மகளே, எழு, எழு. நீ இன்னைக்கு இருளை விட்டு எழு. உன்னை ஆட்டி படைக்கிற இந்த மவுன உலகத்தை விட்டு எழு. இருள் அடைந்து இருக்கிற அறையை விட்டு எழு. உன்னை சுற்றி இருக்கிற அந்தகாரங்களை விட்டு எழு. ஏன்? என் தேவன் என்னை ஒளிமயமாய் மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, பவுல் அழகாக எழுதுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். தெளிவாக்கப்படுவதெல்லாம் ஒளிமயமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்றியெழு, கிறிஸ்து உன்மீது ஒளிர்ந்தெழுவார் என்று கூறப்படுகிறது. கைகளை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். தூங்குகிறவனே நீ என்ன செய்? விழித்தெழு. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, தூங்குகிறவர்களே விழித்தெழுங்கள். பிரைஸ் தி லார்ட். ரெண்டு விதமான தூக்கம். ஒன்று, சிலருக்கு ஜெப கூட்டத்துக்கு வந்த உடனே தூக்கம் வந்துடும். அல்லேலூயா. எங்கேயுமே வராத தூக்கம் எங்க வரும்? ஜெபத்துக்கு வந்தோன்னா வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எதுக்கு? ஏன்னா நீ இப்படியே வந்துட்டு அப்படியே போகணும்னு தான் யார் விரும்புவா? சாத்தான் விரும்புவான். பிரைஸ் தி லார்ட். இது ஒரு விதமான தூக்கம். சரி, இன்னொன்னு என்னன்னா, தூங்குகிறவனே விழித்தெழு. நான் உங்களுக்கு ஒரு வேதத்திலே ஒரு சம்பவத்தை காண்பிக்கிறேன். நீங்கள் ஆதியாகமம் தொடக்க நூல் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். தொடக்க நூலிலே 28ஆம் அதிகாரம் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. தொடக்க நூல் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் வாசிங்க 11வது வசனம். வாசிங்க. அவன் ஓரிடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைந்து விட்டான். சொல்லுங்க, என்ன பண்றது? சொல்லுங்க, சூரியன் மறைந்து விட்டான், கதிரவன் மறைந்து விட்டான். கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. யாரை பற்றி இந்த பகுதி சொல்லுகிறது என்றால் யாக்கோபை குறித்து ஆண்டவர் பேசுறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபுக்கு அப்பா அம்மா கூடயே இருந்து வாழ்ந்த ஒரு மனுஷன். அவனுக்கு உலகமே தெரியாது. அவன் அப்பா அம்மா தான் உலகம். திடீர்னு ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையே உருவாகி விட்டது. அப்பாவும் அம்மாவும் சொல்றாங்க, உன் அண்ணன் ஏசா உன்னை கொல்ல போறான்டா. ஏன்னா நீ நீ என்ன செய்த? உன் அண்ணனை ஏமாத்திட்ட, அதனால உன்னை கொல்ல போறான், நீ ஓடு. பிரைஸ் தி லார்ட். ஏசாவுக்கு பயந்து யாக்கோபு ஓடுறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவன் ஓடுகிறான். எங்க ஓடுறது? மாமா வீட்டுக்கு ஓடணும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஜிபிஎஸ் இருக்குதா? அல்லேலூயா. இன்னைக்கே நீங்க கூகுள் மேப்பை போட்டு வந்தோம்னா எங்கேயோ கூட்டு போயிருது. என்ன? பிரைஸ் தி லார்ட். நாங்கள் இந்த கேரளாவுக்கு போகும் பொழுது கூகுள் மேப்பை நம்பி புனலூர்ல இருந்து போட்டு போனேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா கல்லறைகளெல்லாம் போயிட்டு வண்டி. அல்லேலூயா. நேரம் இருந்தால் தான் சந்தை இருக்குன்னு பாதையை காமிக்குது. போனால் அது கடைசியில் பார்த்தா அதுக்கப்புறம் குளம், உந்த பக்கம் பார்த்தா கல்லறை. எங்கேயா போறீங்கன்னு பக்கத்தில் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, எங்கே போறீங்க? ஏயா நான் எர்ணாகுளம் போகணும்யா. எர்ணாகுளத்துக்கு போகிறதுக்கு இங்கே வந்திருக்க, இதை நம்பி வந்தேன்யா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கூகுள் மேப்பை போட்டு போய் பாதி பேர் தண்ணிக்குள்ளே போனவன்லாம் இருக்கான். ஆனா பாருங்க, யாக்கோபுடைய காலத்துல மேப்பும் கிடையாது, ஒருத்தனும் கிடையாது. வனாந்தரத்தில் அவன் ஓடி திரிந்து அலைந்து அவன் மாமனுடைய வீட்டுக்கு போகணும். எப்படிங்க போறது? பார்த்தா சாயங்காலம் மாலை நேரம் ஆயிட்டு கதிரவன் மறைஞ்சிட்டு. அப்படின்னா என்னன்னா, நம்பிக்கை எல்லாம் போயிட்டு. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, உங்களுக்கு வாழ்க்கையில நம்பிக்கை இருக்குதா?
கொஞ்சம் நல்லா ஆக்டிவா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்ல பக்கத்துல கை நம்பிக்கை இருக்குதா? நல்லா இருப்பியா நீ? என்னத்த பிள்ளைய குறிச்சு நம்பிக்கை இருக்குதா? இதெல்லாம் எங்கெங்க பேர போகுது வந்திருக்குல்ல, ஆனா ஜெபம் மட்டும் பண்ண வந்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, உன்னுடைய வாழ்க்கையை குறித்து சகோதரியே சகோதரனே நம்பிக்கை இருக்குதா? யாக்கோபுக்கு நம்பிக்கை இல்லை. அவனுடைய கதிரவன் மறைந்தது அப்படிங்கறதுடைய அடையாளம் என்னன்னா, அதுக்கு மேல விடிவு ஒண்ணு அவனுக்கு ஒண்ணு இருக்குமா? அடுத்த நாள் பிழைப்பானா இருப்பனா தெரியவே தெரியாது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவனை சுத்தி மனுஷ வாசனையே இல்லை. அவனுக்கு ஒரு வனாந்திரம், ஒரு பரிதாபமான இடம், ஒரு கல்லை எடுத்து தலையில வச்சுட்டு அவன் சோர்ந்து போய் கிடக்கிறான், இருண்டு போய் கிடக்கிறான், எங்கும் இருள் பரவி கிடக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல ஆண்டவர் உன்னை சந்திக்கிறார். சகோதர சகோதரிகளே, உன் வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்து, என் வாழ்க்கையில ஐயோ இவங்க தான் நம்பிக்கை, இதுதான் எனக்கு நம்பிக்கை, இவங்க தான் என்ன முன்னேற்றுவாங்க, இவங்க தான் என்ன ஆசீர்வதிப்பாங்க நினைச்சனே, எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்களே, எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்களேன்னு சொல்லி நீ எந்த இடத்துல துவண்டு போய் இருக்கிறாயோ அந்த இடத்தை தான் ஆண்டவர் உன்னை சந்திக்கிற இடமாக மாற்றுகிறார். கை தட்டுவார். மனுஷன் ஏமாத்தினாதாங்க ஆண்டவரை நீ பார்க்க முடியும். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, உலக நம்பிக்கை உங்களை கைவிடும் பொழுதுதான், நல்ல கை கொடுத்து சொல்லுங்க பிரதர், உலக நம்பிக்கை உங்களை கைவிடும் பொழுதுதான் தேவனுடைய கரம் உங்களை பற்றி பிடிப்பதை உணர்வீர்கள். ஹலோ, கவனிக்கீங்களா? மனுஷெல்லாம் கைவிட்டுருவான், கணவன் கைவிட்டுருவாரு, மனைவி கைவிட்டுருவாங்க, பெற்றோர் கைவிடுவாங்க, பிள்ளைங்க கைவிடுவாங்க. நீ வேணா உன் வேலையை பார்த்துக்கோப்பா, நமக்குலாம் முடியாது, இதான் எல்லாரும் சொல்ல போறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ரெண்டு காரியம் நடக்கும். ஒண்ணு என்ன தெரியுமா? ஒருத்தருக்கு சுகவீனம் ஆயிட்டால் சுகமடைய வேண்டும் என்று ஜெபிப்பாங்க. கொஞ்சம் நாள் ஆயிட்டுனா சொல்லுவாங்க, வலியே அவங்க படுற பாட என்னால தாங்க முடியல, எப்படியாவது ஆண்டவர் எடுத்துக்கிடணும்னு நினைச்சீங்க சொல்லுங்க, எப்படியாவது அவங்க சீக்கிரம் போய் சேரட்டும்னு நினைச்சீங்க. ஆனா நான் ஆண்டோடைய நாமத்துல இன்னைக்கு காலையில ஒரு சகோதரியை பார்த்தேன், போய் எடுத்துக்கிடட்டும்னு அவங்க குடும்பம் ஜெபம் பண்ணுச்சு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அவங்களை நல்லா நடக்க வச்சிருக்கார். கை தட்டி. டாக்டர் கைவிட்டாங்க, ஃபேமிலியே ஒட்டுமொத்தமா சொன்னாங்க இவங்க படுற பாட கஷ்டத்தை தாங்க முடியலன்னு. ஆனா ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். ஆமென். பிரியமானவர்களே, பாருங்க, யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் 28ஆம் அதிகாரத்திலே வாசிங்க. ஆண்டவர் இந்த பகுதியை பார்க்குறேங்க. பாருங்க, தேவன் அந்த யாக்கோபு படுத்திருந்த இடத்தில் யாக்கோபுக்கு ஆண்டவரை பத்தி ஒரு நினைவும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் தேவன் யாக்கோபுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அதனாலதான் பைபிள் சொல்லுது, தூங்குகிறவனே விழித்தலு, தூங்குகிறவனே விழித்தலு, விழித்தலு. ஏன் நீ படுத்திருக்கு இந்த இடத்துல நான் உன்னை தட்டி எழுப்புறேன். எதுக்கு தெரியுமா? நீ எங்கு சென்றாலும் நான் உனக்கு காவலாயிருப்பேன், உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதாங்க ஆண்டவர் சொல்றாரு, தூங்குகிறவனே விழித்தெழுப்பா. ஏன்? தேவன் இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒளியாக வருகிறார். ஆமென். ஐயா எதுவுமே நடக்கல, கவலைப்படாத, எல்லாம் இருண்டு போச்சு, எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு, எல்லா வாசலும் அடைச்சாச்சு, இன்னைக்கு ஆண்டவர் செயல்படுகிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் நீங்க எடுத்து வாசியுங்கள். யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 9வது வசனம் தயவு செய்து வாசியுங்கள். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் பைபிள் சொல்லுகிறது, வாசியுங்கள். எல்லா மனுஷனையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகத்திற்கு வந்து கொண்டிருந்தது. பிரைஸ் தி லார்ட்.
சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லா மனிதரையும் ஒளிர்விக்கும் ஒளி இந்த உலகத்திற்கு வந்து கொண்டிருந்தது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் ஒளி வீச செய்வார். நல்ல கை கொடுத்து நல்ல சந்தோஷமா சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் ஒளி வீச செய்வார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க தைரியமா சொல்லுங்க, இதான் இன்னைக்கு உங்களுக்கு அறிக்கையா, விசுவாச அறிக்கை. என்னுடைய இருள் நிறைந்த வாழ்க்கையை ஆண்டவர் பிரகாசிக்க செய்வார், ஒளிமயமாய் மாற்றுவார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த மனுஷனையும் ஒளிர்விக்கக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஆமென். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த உலகத்துல ஒருவேளை நீங்கள் கைவிடப்பட்டது போல உணரலாம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் உங்களை புறக்கணிச்சிட்டாங்க, எல்லாரும் உங்களை கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நான் வேதத்தை எடுத்து ஒரு பகுதியை நான் சிந்திக்கிறேன், தயவு செய்து கவனிக்கணும். ஆமென். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த மனுஷனையும் ஒளிர்விக்கும் ஒளி. சொல்லுங்க, எந்த மனுஷனையும். நீங்க பாருங்க, மார்க் நற்செய்தியிலே ஆண்டவர் ஒரு சம்பவத்தை நமக்கு காண்பித்திருக்கிறார். நான் இந்த பகுதியை வாசிக்கும் போது எனக்கு பெரிய ஒரு இந்த வசனத்துடைய காரியம் என் இருதயத்தில் பெரிய ஒரு ஆறுதலை ஆனந்தத்தை கொடுக்குது. பாருங்களேன், மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பகுதியில் இயேசு கெனசரேத் ஏரிக்கரையிலிருந்து அவர் இறங்கி வருகிறார். வரும்போது இயேசுவை சந்திச்சது யாருன்னா ஒரு பேய் பிடித்த மனுஷன். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க முன்னால ஒரு பேய் பிடிச்ச மனுஷன் வந்து நிக்கிறான். நீங்க அவனை உங்க வீட்டில் கூப்பிட்டு காஃபி குடிப்பீங்களா? சொல்லுங்க, பேசுவீங்களா? அப்புறம் அண்ணே நல்லா இருக்கீங்களா, மச்சான் அப்படி இருக்கிய அப்படின்னு கேட்ப மாதிரி இவனே ஒரு பேப்ப அப்படின்ட்டு ஒதுங்குவோம். இல்லைன்னா அவன்கிட்ட இருக்கிற பேய் நமக்கு வந்துடும். நம்ம ஆட்களுக்கு பேய் கதைன்னா ரொம்ப பிடிக்கும். இயேசுவை நம்புறானா இல்லையா? பேயவே நம்புற ஆட்கள் நிறைய பேர் இருக்கா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பேய் பிடித்தவன், பிசாசின் பிடியிலே இவன் இருக்கிறவன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இவன் இயேசுவை பார்த்த உடனே என்ன சொன்னான் அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த மனுஷனுக்கு ஒரு 5 காரியம் எழுதியிருக்குது. என்ன தெரியுமா? 1, பாருங்க, அந்த மனித கல்லறைகளே அவனுடைய உறைவிடம். 2வது, அவனை யாராலும் அடக்க முடியல. 3வது, அவனை விலங்குகளால் கட்டினார்கள். 4வது, எல்லாத்தையும் உடைச்சான். 5வது, அவன் கத்திக்கொண்டு தன் உடலிலே காயத்தை ஏற்படுத்துவான். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஒன்று அடுத்தவனுக்கு காயத்தை ஏற்படுத்துவான், இல்லைன்னா நீங்க செல்லத்தில் பார்த்தீங்கன்னா ராஜாவூர் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பல்ட்டி அடிச்சு அப்படியே டைவெல்லாம் அடிச்சு வந்து என்ன செய்யும், முட்டுவாங்க. அது அவங்களுடைய பரிதாப நிலைமைகள். என்ன சிலரை பார்த்தீங்கன்னா உடம்புல ஒரு அம்மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா பீங்கான, நான் ஒரு போயிருந்தேன் பார்க்கும்போது பீங்கான பாட்டில் உடைச்சி அரைச்சி அதை எடுத்து முழுங்குது. உள்ள இருக்கிறது வேலை செய்யுது. பிரைஸ் தி லார்ட். சிலங்களை பிசாசு பிடித்தவர்கள் இங்கேயும் நிறைய பேரை கொண்டு வரும் பொழுது அவங்க ஒரு அம்மாக்கெல்லாம் நாக்கு தொங்க போட்டோம், நாக்கு இங்கேருந்து அங்கே வரப்போகுது. அவ்வளோ பயங்கரமாக இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சில வீடுகளில் ஜெபம் பண்ண போனோம்னா அந்தகார இருள்கள், தீமைகள், சத்துருவின் போராட்டங்கள், அவர்களை பாதித்திருக்கிற ஆவிகள் அவர்களை கொடுமைப்படுத்தும். உடம்பை கீறிக்கிடும், ரத்தமா ஓடும். இப்படிப்பட்ட ஒரு மனிதன்க, நீங்க ஒரு கேள்வி கேளுங்க, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நல்வாழ்வை பற்றி நீங்க சிந்திக்க முடியுமா? நீங்க கற்பனை பண்ணுவீங்களா? எனக்கு இந்த வார்த்தையை பாருங்க, ஒரு மனுஷன் தன்னை காயப்படுத்திக் கொள்றான், சங்கிலிகளால கட்டிக்கிறான், அவனை இருள் சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான். ஆனா இயேசு அந்த மனிதனுக்குள் இருந்த பிசாசை விரட்டினார். பிரைஸ் தி லார்ட். இயேசு அந்த மனுஷனுக்கு இருந்த பிசாசை சத்தமா சொல்லுங்க, என்ன செஞ்சாரு? நல்லா சொல்லுங்க, விரட்டினார். ஆமென். விரட்டின உடன் அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? அந்த ஊர்ல இருந்த ஜனங்கள் எல்லாம் வந்துட்டாங்க. வந்தா அந்த வசனத்தை பாருங்களேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க போட்டிருக்கு 15வது வசனம், இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர், அதாவது லேகியோன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருந்ததை கண்டு அச்சமுற்றார்கள். கை தட்டுங்க பாப்போம். அந்த ஏரியாவுக்கே ஒருத்தனும் போக மாட்டான், பண்ணி தான் அந்த இடத்துல மேயுது. பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த இடத்துல ஜனங்கள் வந்து பார்த்தா பேய் பிடிச்சிருந்தவன்
நல்ல ட்ரெஸ்லாம் போட்டு சைலண்டா உட்கார்ந்து இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். இதை விட என்ன தெரியுமா? இருளை மாற்றி தூங்குகிறவனே விழித்தெழு, கடவுள் கிறிஸ்து உனக்குள்ள ஒளியாக வருகிறார். எந்த மனுஷனையும் அவரால் ஒளிவிக்க முடியும். ஆமென். பேய் பிடிச்சிருந்தாலும் சரி, குடிகாரனா இருந்தாலும் சரி, விபச்சார கள்ளனா இருந்தாலும் சரி, திருட்டு பயலா இருந்தாலும் சரி, கொலைபாதகனா இருந்தாலும் எவனையும் இயேசுவால் ஒளிர்விக்க முடியும். ஆமென். இப்ப இந்த வசனத்தை பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? 17வது வசனம் சொல்லுது, அவர்கள் இந்த பகுதி 17 இல்ல 19வது வசனம் நீ பாத்தீங்கன்னா, அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, எப்பா நீ உன் வீட்டுக்கு போய் உனக்கு செய்ததெல்லாம் சொல்லு. 20வது வசனத்தை பாருங்க, அவன் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்போலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். கையை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றி எல்லாருக்கும் முன்பாக உங்களை பிரகாசிக்க செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாய் திறந்து சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பாருங்க, கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 28. மறந்துடக்கூடாது. ஒரு பேய் பிடித்திருந்த மனிதனை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு சுவிசேஷக்காரனாக மாற்றினார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1:28 படிங்க. கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் அறிவித்து வருகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொரு முதிர்ச்சி நிலை பெறுமாறு அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிக்கணும், எதங்க கற்பித்து வருகிறோம்? இயேசு உங்களை ஒளியாக மாற்றுகிறார். ஆமென். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, நீங்கள் இந்த உலகத்திற்கு, சத்தமா சொல்லுங்க, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். சத்தம் காணாது. நீங்க நல்ல ஸ்மைல் பண்ணி சொல்லுங்க, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இயேசு சொன்னாரு, வாஸ்து பாருங்க, யோவானர் செய்தி 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். நல்ல கவனிங்க. யோவானர் செய்தி 8ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை பாருங்கள். வாசிங்க. இயேசு அங்க என்ன சொல்றார்? படிப்பா. உலகின் ஒளி நானே, என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடக்க மாட்டான், வாழ்வுக்கு காட்டும் ஒளியை கொண்டிருப்பான். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சம். இங்க இருக்கிற எல்லாரும் யாரு? உங்களை சுத்தி உலகம் எப்படி இருக்குன்னா இருள்ல இருக்குது. பிரைஸ் தி லார்ட். பாவத்தில் இருக்கு, குடிவெறியில இருக்கு, சின்ன வயசுலயே தாறுமாறான வாழ்க்கை, கெட்ட பழக்கங்கள், எல்லாம் தீமைங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் மகளே, உன்னை நான் என்னவா மாத்துறேன்? எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றி உள்ளது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்துல உங்க எல்லாரையும் ஆண்டவர் ஒளியாக மாற்றுகிறார், வெளிச்சமாய் மாற்றுகிறார். இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக, ஒளி பட்டயமாய், ஒளி வீசும் விண்மீன்களாய் ஆண்டவர் உங்களை நிறுத்துகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். சொல்லுங்க ஆமென். இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைங்க, தம்பி, தங்கச்சி, அக்கா, எல்லாரும் நீங்க இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீங்க. முதல்ல அதை நம்புங்க. என்னைய தேவன் ஒளியாக வைத்திருக்கிறார். என்னை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
நீங்க இருக்கிற இடத்துல இருளுக்கு அதிகாரம் இல்ல. நீங்க இருக்கிற இடத்துல இருளுக்கு வேலையே இல்லங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அதனால தான் பாருங்க, வேதத்துல ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர்கள் அனுப்பும் பொழுது பாருங்க, அவர்களுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, விண்ணிலும் மண்ணிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆமென். உங்க மேல தேவனுடைய அதிகாரம் இருக்கிறது. பசாசுக்கு உங்க மேல அதிகாரம் இல்லை. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தாங்க பிரியமானவர்களே, எசையா 54:11 இந்த வசனங்கள்லாம் சும்மா படிச்சுட்டு போயிடக்கூடாது. அப்படியே லிசன் பண்ணுங்க, கவனிங்க, அப்படியே எடுத்துக்கோங்க. என்னைக்கு என் வாழ்க்கையில் எசையா 54:11 வசனம், துயருற்றவளே, சூறை காற்றால் அலைக்கழிக்கப்பட்டவளே, ஆறுதல் பெறாது தவிப்பவளே, இதோ மாணிக்க கற்களால் உன் அடித்தளத்தை அமைப்பேன், நீல கற்களால் உன் நிலைக்களத்தை நிறுவுவேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, உன் கால் மாடங்களை சிவப்பு கற்களாலும், வாயில்களை பளிங்கு கற்களாலும், மதில்களை அனைத்தையும் விலையுயர்ந்த கற்களாலும் கட்டுவேன். பிரைஸ் தி லார்ட். மாணிக்க கல் என்னங்க செய்யும்? என்னங்க செய்யும்? வைரம் என்னங்க செய்யும்? ஏங்க என்ன வைரம் என்ன செய்யும்? ஒளி வீசும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சமீபத்தில் ஏதோ ஒரு மாணிக்க ஒரு வைர கல்லை காண்பித்து போட்டிருந்தாங்க. எத்தனையோ பில்லியன் டாலர் அதற்கு விலையை நிர்ணயித்தாங்களாம். அதை விட அடுத்து விலையே பண்ண முடியாதபடி அதை குறித்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஆமென். ஆண்டவரே, இன்னைக்கு உங்க அபிஷேகம் எனக்குள்ள இறங்கி வரட்டும். ஆண்டவரே, உங்க வல்லமைய மேல இறங்கி வரட்டும். ஆண்டவரே, என்னை ஒளியாக மாற்றும். என் இருளின் அதிகாரங்கள் மாறுவதாக. என் துயரத்தின் வேதனையின் அதிகாரங்கள் மாறுவதாக. என் மேல இருக்கிற இருளின் ஆட்சி மாறட்டும், மாறட்டும். நம்பிக்கையோடு சொல்லுங்க. நல்ல கைகளை உயர்த்துவோம். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்யும் ஆவி ஆனவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்யும் ஆவி ஆனவரே. விரும்புறீங்களா? விரும்புறீங்களா? எல்லார் கைகளை தட்டி உள்ளத்தை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆமென். ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்யும் ஆவியானவரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, உம் திருமுகத்தின் பிரசன்னத்தினால், உம்முடைய திருமுகத்தின் பிரசன்னத்தினால், உம் திருமுகத்தின் ஒளியினால், உம் திருமுகத்தின் ஒளியினால் என்னை நிரப்பியருளும். என்னை நிரப்பியருளும். என் கடவுளாய் ஆண்டவரே, என் கடவுளாகிய ஆண்டவரே, என்னில் என் குடும்பத்திலும் என்னிலும் என் குடும்பத்தில் செயல்படக்கூடிய இருளின் அதிகாரங்கள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் எல்லா இருளின் ஆதிக்கத்திலிருந்தும் நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, நீ எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றி உள்ளது. ஏன்? நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆமென். அப்படியானால் ஒருவன் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் அவன் ஒளி வீச வேண்டும் என்றால், நான் வேகமாக ஒரு 3 காரியத்தை சொல்லி உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். முதலாவது, நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும். வாசியுங்கள். மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க.
அங்கே அவர்கள் முன் அவர் அவர் தோற்றம் மாறினார். அவரது அவரது முகம் கதிரவனை கதிரவனை போல் ஒளிர்ந்த ஒளி வீசியது. அவருடைய அவருடைய ஆடைகள் ஒளி ஒளி போன்று வெண்மையாய் வெண்மையாயின. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. முதலாவது நீங்கள் ஒளி வீச வேண்டும், பிரகாசிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, எலும்பு ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, உன்னைய எல்லா மனுஷனையும் ஒளிவிக்கும் ஒளி அவர்தான் என்றெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்ம தியானித்தோம். ஆனால் இன்னைக்கு பாருங்களேன், எத்தனையோ பேர் ஜபத்துக்கு வந்தோம், இன்னமும் இருளின் அதிகாரத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நல்ல கவனிங்க, ஏன் என் மீது இன்னமும் தேவனுடைய அந்த பிரகாசத்தை என்னால் உணர முடியவில்லை அப்படின்னா, கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, ஆனா ஜெப கூட்டங்களுக்கு வர்றோம், நல்லது, ஜெபிக்கிறோமா அப்படின்னு கேள்வி கேட்க. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் ஒளி வீச வேண்டும் என்றால் அவனுக்கு என்ன தேவைன்னா ஜெப அனுபவம் தேவை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? நிறைய பேர் இருக்கிறோம், எப்படி தெரியுமா? நம்ம ஜெபம்னா என்னன்னா, பிரச்சனை வந்தா ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வயிற்று வலி வந்ததுன்னா, ஆண்டவரே இயேசுவே, ஒரு கஷ்டம், ஒரு கடன், ஒரு லோன் கிடைக்கணும், ஒரு வேலை கிடைக்கணும், ஜெபம், அதுதான் ஜெபம். பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் இந்த உலகத்தில் ஜெபிக்கிறவர்கள் என்பவர்கள் யாருன்னா, ஏதோ பிரச்சனையில் இருந்தால் தேவைகள் மத்தியிலே அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட கத்துவாங்க, கதறுவாங்க, கோயிலுக்கு போவாங்க, கும்பிடு சரணம் போடுவாங்க, இல்லைன்னா சில நேரங்களில் பாத யாத்திரை போகிறோம், இதெல்லாம் செஞ்சுக்கிறோம். ஆனால் ஜெபம் என்பது என்ன அப்படின்னா, ஆண்டவர் பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்கு ஒரு மாடல். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபித்தார். பிரைஸ் தி லார்ட். இயேசு என்ன செய்தார்? சத்தமா சொல்லுங்க, இயேசு என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஏங்க ஜெபித்தாரு? முதல்ல நல்ல கவனிங்க, ஜெபம் இல்லாமல் நீங்கள் கடவுளை நீங்களும் நானும் ஒரு நாளும் அறியவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய புஸ்தகங்களை படிச்சு நம்ம என்ன செய்யறோம்? ஜெபம் பண்றோம். ஆமென். நல்லா கவனிக்கணும், திருச்சபை நமக்கு சில புஸ்தகங்கள் வழியாக ஜெபங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. நவநாள் ஜெபங்கள், புனிதர்கள் வழியாக மன்றாட்டுக்கள். பிரைஸ் தி லார்ட். இவையெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கடவுளை தேடுவதற்கு, ஜெபிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. ஆனா ஒரு மனிதன் ஜெபம், ஒரு குழந்தையும் தாயும் பேசுவதற்கு நமக்கு ஏதாவது புஸ்தகம் தேவையா? சொல்லுங்க, தேவையா? ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் பேசுவதற்கு அங்கே ஒரு கைடு தேவையா? கோனார் கைடு, சின்ன வயசுல இல்லை, ஒரு டியூஷன் சென்டர் ஏதாவது தேவையா? இல்லை. குழந்தைக்கும் தாய்க்கும் இடையில் என்ன ஒரு ஸ்பரிசம், என்ன உறவு இருக்கிறதோ அதே போல தேவனுக்கும் நமக்கும் நடுவிலே ஒரு உறவு இருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் அழகா சொல்லுவாங்க, ஜெபமில்லாத வீடு எப்படிப்பட்ட வீடு? கூடாரம் இல்லாத வீடு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனுஷ வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா, ஜெபம் இல்லாமல் நீங்கள் பிரகாசிக்கவே முடியாது. ஆமென். நான் சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேனே. இயேசு தன்னுடைய சாவை குறித்து தன் சீடர்களுக்கு முன் அறிவித்தார். அறிவித்தாரா? பைபிள்ல 3 ட்ரிப் அவர் அறிவிக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் பேதுருவுக்கு, சீமோன் ராயப்பருக்கு, இந்த மனுஷன் என்னையா இப்படி சொல்றாரு அப்படி நம்ம சொல்லுவோம்ல. ஒருவேளை நம்ம உலகத்தில் சில நேரத்தில் லவ் பண்ணும்போது, லவ் பண்ணுறோம் எல்லாருக்குமே கண்டிப்பா உசுரையே விட்டு வண்டிய உனக்காக அப்படின்லாம் சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட்.
சொல்லுங்க அல்லேலூயா. கல்யாணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும் உசுறு போகிறது. பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ பாருங்க, உலகத்தில் நிறைய டயலாக்லாம் இருக்குது. என்ன சரி, இப்போ பேதுருவுக்கும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாரு, நான் உம்மோடு சாகிறதுக்கும் தயாரா இருக்கேன். நீர் சாவறது என்னவே, நான் உமக்கு முன்னாடி என் உசுரை கொடுத்துருந்தேன் அப்படின்ட்டாரு. பிரைஸ் தி லார்ட். இவன் இயேசு கெத்செமனி தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. இயேசு கெத்செமனி தோட்டத்தில் ஜெபம் பண்ணார். சீடர்கள் என்ன பண்ணாங்க சொல்லுங்க? ஜெபம் பண்ணாங்களா தூங்குனாங்களா? பக்கத்தில் கை கட்டி சொல்லுங்க, உங்களுக்கு ஜெபம் தூக்க மாத்திர மாதிரி. நிறைய பேருக்கு எனக்கு ஜெபத்து தான், ரொம்ப தூக்கம் வரலன்னா உடனே ஜெபமாலை எடுத்தா போதும், பரலோகத்தையும் புலோகத்தையும். ஜெபமாலை எங்கே கிடக்குன்னே தெரியாது. அதுக்கு நைட்டு பகல் பஸ் எல்லாம் பார்க்க வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு ஜெபம், சிலர் இல்லை, பல பேர் 99% அப்படிதான் இருக்கிறோம். ஜெபம் பண்ண உட்கார்ந்தோம்னா, நீங்க எப்ப ஜெபம் பண்ணுங்க தெரியுமா? யாருக்கெல்லாம் தூக்கமே வரல பிரதர், ஜெபம் மட்டும் பண்ண ஆரம்பிச்சிரு. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், ஃபேன் வேண்டாம், ஏசி வேண்டாம், என்னதான் ஹீட்டு கூட்டினாலும், சூரியனே தலைக்கு மேலே உச்சந்தலையில் அடித்தாலும் நீ என்ன செய்வ? தூங்கிக்கிட்டு தான். இயேசு ஜெபிக்கிறார், சீடர்கள் தூங்குனாங்க. ஜெபித்தவருக்கும் தூங்குனவங்களுக்கும் என்ன டிஃபரெண்ட்? ஹலோ, ஜெபித்தவருக்கும் தூங்குனவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஜெபித்தவர் சிலுவை எடுத்துக்கொண்டு தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றினார். கை தட்டுங்க. தூங்குனவங்க உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாங்க, உமக்காக உசுரையே, ஆனா இந்த ஆள் யாருன்னு எனக்கு இன்னைக்கு ஜெபம் இல்லைங்க. அதனாலதான் கிறிஸ்தவ மந்திரவாதத்துக்கு போறோம். ஜெபம் இல்லை, அதனாலதான் பில்லி சுண்ணியத்தை தேடி ஓடுறான். ஜெபம் இல்லை, அதனாலதான் யாரோ சொன்னா என்ன வேணாலும் கட்டிக்கிறான், எதை வேணாலும் தொங்க விடுறான், எதை வேண்டுமானாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கான். ஜெபிக்காத மனிதர்கள் இந்த உலகத்திலே பிரகாசத்தோடு வெளிச்சத்தோடு அவர்களுக்கு தொடர்பு இல்லை. அவர்கள் இருளுக்குள் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முதல்ல நீங்க ஜெபிக்கிறவர்களாக மாறணும். இயேசு ஜெபித்தார். அவர் தாபோர் மலையிலே சீடர்களோடு போனாரு, ஜெபித்தார். இயேசுடைய முகம் கதிரவனுடைய முகத்தை போல் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. முதல்ல நீங்க ஜெபத்துல வளரணும். நல்லா கவனிக்கணும். ஒரு நாள் கூட்டத்தோட, ஒரு நாள் ஜெபத்துக்கு வந்ததோட எல்லாம் முடியறதில்ல. நீங்க பூசைக்கு போகலாம், நீங்க ஒரு குழுவா ஜெபிக்கலாம். எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு என்ன வேணும்? தனி ஜெபம் வேண்டும். பிரைஸ் தி லார்ட். என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன வேணும்? தனியா உட்கார்ந்து ஜெபிக்கணும். தனி ஜெபம் இல்லாமல் இந்த உலகத்திலே நீங்கள் பிரகாசிக்க முடியாது, நீங்க ஷைன் பண்ண முடியாது. நீங்க நிறைய பேருக்கு பாருங்க, தனி ஜெபமே இல்லை. இங்க இருக்கிறவங்க, நீங்க தனியா ஜெபிக்கிறீங்களா? டிவி பார்க்குறோம், செல்போன் பார்க்குறோம். எல்லார் கையிலையும் செல்போன் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எல்லார் கையிலையும் மணிக்கணக்கில் செல்போன் பார்க்குறோம். என்னதான் பார்ப்போம்னே தெரியாது, எதையாவது பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும். ஆனால் ஒரு 10 நிமிடம் தேவ சமூகத்திலே ஆண்டவரோடு நீங்கள் நேரத்தை செலவழிக்கிறீர்களா? நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவருடைய அருளை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் நீங்க அனுபவிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில தனி ஜெபத்துக்கு நேரத்தை கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசு தனிமையாக சென்று ஜெபித்தார். சொல்லுங்க, என்ன செய்தாரு? தனிமையாக சென்று ஜெபித்தார். அல்லேலூயா. நீங்க மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் வாசித்து பாருங்க. 3ஆம் அதிகாரத்திலே பைபிள் நமக்கு சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. 13ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு மலை மேல் ஏறி
தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த பகுதிக்கு பாருங்க, இந்த பகுதிக்கு முன்பாக இயேசு எங்க போனாரு அப்படின்னா, அவர் எங்க போறாரு? 40 நாள் தனிமையாக இருந்து ஜெபிக்கிறார். ஆமென். தந்தையோடு தான் செய்கிற ஒவ்வொரு பணியிலும் அவர் ஜெபத்திலே நேரத்தை செலவழிக்கிறார். காலையில, மத்தியானம், நைட்டு, இரவு, நடு ஜாமம் எல்லாத்திலும் இயேசு ஜெபித்தார். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் தான் உங்களுக்கு தேவனுடைய பிரசன்னத்தை, தேவ வல்லமையை உங்களுக்குள் கொண்டு வரும். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. மக்கள் எல்லோரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசு திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். என்ன செஞ்சாரா? சொல்லுங்க, என்ன செஞ்சாரு? எல்லாரும் திருமுழுக்கு வந்தாங்க. இன்னைக்கு நமக்கு நிறைய நேரங்களில் சர்ச்சில் ஞான ஸ்நானம், புது நன்மை, உறுதி பூசுதல், இதெல்லாம் பாருங்க ஒரு வழிபாடு இல்லை என்றால் ஒரு கடமை போல மாறிவிட்டு. பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கிறோமா? உண்மையிலே நீங்க நல்லா பாருங்க, நற்கருணை வாங்கி கொண்டு, நன்மை உட்கொண்டு, நற்கருணையான ஆதரை உட்கொண்டு ஒரு 5 நிமிடம் நான் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறேனா? கேட்டு பாருங்க. நற்கருணை வாங்கிட்டு அப்படி கதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். நற்கருணை வாங்கிட்டு பராக்கு பார்க்கிறோம். நற்கருணை ஆண்டவரை உட்கொண்டு விட்டு அப்படியே சிலர்லாம் எந்திரிச்சு போயிருந்தான். பிரைஸ் தி லார்ட். நிறைய சர்ச்சில் நடக்கிற ஒரு பெரிய அவசங்கை, நற்கருணை உட்கொள்ளாமலும் போகிறவர்கள் சிலர். நன்மை எடுக்கணும், அந்த ஆளை தலைதறிக்க வெளியே ஓடணும். இதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். இயேசு திருமுழுக்கு பெற்றார். பெற்ற இயேசு ஜெபித்தார். ஜெபித்த பொழுது பைபிள் சொல்கிறது, வானம் திறந்தது. ஜெபிக்கிற ஒவ்வொருவனுடைய வாழ்க்கைக்குள்ளும் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். நீங்கள் எப்பொழுது ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்களோ சகோதரியே, சகோதரனே, ஜெபிக்கிறவனுடைய முகம் பிரகாசிக்கும். ஆமென். நீங்க பாருங்களேன், ஜெபிக்கிறவங்களுக்கும் ஜெபிக்காதவங்களுக்கும் வித்தியாசம் என்ன? சொல்லுங்க. ஜெபிக்கிறவங்க முகத்தை பாருங்க. ஜெபம் அவங்களுடைய முகத்தை என்ன செய்யும்? பிரகாசிக்க செய்யும். ஜெபிக்கிறவருடைய முகம் பிரகாசிக்கும். ஸ்தேவான் முடியப்பர் கல்லறிந்து கொல்லப்படும் பொழுது கூட ஜெபித்தார். ஆமென். பவுல் எழுதுறாருங்க, மனமாறின பின்னால சவுலா இருந்த பவுல் எழுதுறாரு, நான் பார்த்தேன் ஸ்தேவானுடைய முகம் ஒரு வான தூதரின் முகத்தை போல ஒளிர்ந்தது. கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு இங்க இருக்கிற சகோதரி, சகோதரா, என் அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஒரு முடிவெடுக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஜெப ஆவி வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நான் ஜெபிக்கணும்பா, ஜெபிக்கணும். ஏன்? எரேமியா 33:3 வாசியுங்கள். ஆண்டவர் சொல்றார், ஏன் நீ ஜெபிக்கணும் தெரியுமா? வாசிங்க. எரேமியா 33:3வது வசனம் படிங்க. என்னிடத்திலே மன்றாடு, உங்களுக்கு நான் செவி சாய்ப்பேன். நீங்கள் அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறை பொருட்களையும் உங்களுக்கு நான் வெளிப்படுத்துவேன். கை தட்டுங்க பாப்பா. நீங்க ஏன் பாருங்க, நீங்க நல்ல தயவு செய்து கவனிங்க. ஆண்டவர் சொல்றாருங்க, என்னிடத்துல மகனே, மகளே, நீ வா, நீ ஜெபி, மன்றாடு. நீங்க தயவு செய்து ஜெபத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. வீட்டுல ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன்? ஆண்டவர் சொல்றார், நீ மன்றாடு, ஜெபி. என்ன நடக்கும்? நீ அறிந்திராத மாபெரும் காரியங்களையும் ரகசியங்களையும் நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஏன்? நீ ஜெபிக்கும்படி உட்கார்ந்துட்டேன்னா தேவன் உனக்கு முன்னால வருவார். ஆமென். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, பரலோகத்தின் தேவன், வான தூதர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிற தேவன்,
நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது நம்ம அருகிலே வருகிறார். எத்தனை பேருக்கு நம்புறீங்களா? நம்புறீங்களா? இதுக்கு வசனம் இருக்கா? வசனம் இருக்கா? வசனம் இருக்கா? வாசிங்க. சங்கீதம் திருப்பாடல் எடுத்துக்கொள்ளுங்கள். வசனத்தோட படிச்சாதான் உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப ஒரு அர்த்தமுள்ள விஷயமா இருக்கும் அது. அல்லேலூயா. வாசிங்களேன். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 145 18வது வசனம் வாசிங்க பாப்போம். தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும். சங்கீதம் 145 எத்தனை வசனம்? 18. படிக்க. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அருகில் இருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்க கடந்த 2 நாளுக்காக திருச்சி அருங்கொடையில தியானம் கொடுத்து அந்த தியானத்தின் முடிந்த போது பகல்ல ஒரு சகோதரர் வந்தார். அவர் வந்து பக்கத்தில் உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த உடனே அவர் பேச ஆரம்பித்தார். அவர் ஒரு பெரிய பேராசிரியராக அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அவர் சொன்னாரு, பிரதர், என் வாழ்க்கையில கடவுள் எவ்வளவு நல்லவர் அப்படின்னா, என்னுடைய உடல் ஒரு விபத்துல ஒரு இடத்துல கீழே விழுந்துட்டேன். பைக்ல இருந்து விபத்தாகி விட்டது. மருத்துவமனை கொண்டு போறாங்க. நான் கோமாக்குள்ள போயிட்டேன். பிரைஸ் தி லார்ட். வெளியே டாக்டர் சொல்றாரு, இவர் கோமால இருக்கிறாரு. கோமால இருக்கிறார். கண் திறக்க மாட்டாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஆனா அந்த மனுஷன் சொல்றாரு, வெளியே உள்ளவங்களுக்கு நான் கோமால இருக்கிறேன். ஆனா விழுந்ததிலிருந்து நான் எனக்குள்ளாகவே ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என்னை தொடுங்க, ஆண்டவரே என்னை சுகப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் சொன்னாரு, நான் கோமாவில் இருந்தேன், எழும்பவே மாட்டேன். நாங்க எல்லாத்துலயும் மீட்டர்லாம் எல்லா மானிட்டர்லாம் இறங்கி போச்சு. ஆனால் கொண்டு போயிருங்கன்னு சொன்ன எனக்கு என்னுடைய ஜெபம் எனக்குள்ள நடந்துகிட்டே இருக்குது. நான் பார்க்கிறேன், இயேசுவின் அருகிலே நின்றார். ஆமென். இயேசுவின் அருகிலே நின்றார். இயேசுவின் அருகிலே நின்று சொன்னார், என் மகனே பயப்படாத, நான் உன்னை எல்லாருக்கும் முன்பாக சாட்சியாக நிறுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு உயிரோடு நான் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சகோதரனே, சகோதரியே, ஜெபிக்கிற பிள்ளைகள் பிரகாசம் அடைகிறார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அருகில் இருக்கிறார். நீ ஆண்டவரை தேடி மலைக்கும் போக வேண்டாம், காட்டுக்கும் போக வேண்டாம், கடலுக்குள்ளேயும் போக வேண்டாம். உன் வீட்டில் அவரை நோக்கி பார். நீ எங்க இருந்தாலும் சரி, அவர் உனக்கு முன்னால் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு ஒரு காசு செலவழிக்க வேண்டியதில்லை. அல்லேலூயா. கடவுளை சந்திக்க காசு தேவையே இல்லை. ஜெபத்துக்கு காசு தேவையில்லை. நீங்கள் முழங்கால் படியிட்டால், நீங்கள் அப்பா என்று கூப்பிட்டால் அவர் சொல்லுவார், நான் இதோ இருக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஜெபிக்கிறவனுடைய முகம் பிரகாசிக்கும். ஆமென். ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, எனக்குள் என்று உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய பிரகாசம் எனக்குள் இறங்கி வரட்டும். ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. சொல்லுங்கப்பா. உண்மையாய் கூப்பிடும் குரல்தனை கேட்டு விடுதலை தருபவரே. பிரைஸ் தி லார்ட். உண்மையாய் கூப்பிடும் குரல்தனை கேட்டு விடுதலை தருபவரே. 2 கைகளை உயர்த்துவோம். ஆண்டவரே, ஜெப ஆவியால் என்னை நிரப்புங்க. ஜெபிக்கிற மனிதன் ஒளி வீசுகிறான். ஜெபிக்கிறவனுடைய முகம் பிரகாசம் அடைகிறது. நல்ல வாயை திறந்து ஸ்துதிப்போம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற எல்லா சோர்வுகளும், ஜெப ஆர்வ குறைவுகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறட்டும். குடும்ப ஜெபம்,
தனி ஜெபம் இவர்களுக்குள் பெருகி வரட்டும் அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது ஒரு மனிதன் எப்படி ஒளி வீசுகிறான் வாசியுங்கள். விடுதலை பயணம் யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 29வது வசனத்திற்கு நேராக எடுத்துக்கொள்வோம். விடுதலை பயணம் யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்திலே 29வது வசனம் வாசிங்க. மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி செல்கையில் உடன்படிக்கையின் பேழையில் உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் தம் கையில் தாங்கிக் கொண்டிருந்தார். மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்தது. ஆனால் மோசே அதை அறியவில்லை. கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா ஹalleluya. நல்ல சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். முதலாவது காரியம் தயவு செய்து கவனியுங்கள். முதலாவது நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் இந்த உலகத்திற்கு உங்களை ஒளியாய் மாற்றுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது பாருங்கள், ஒரு மனிதன் மோசேயை ஆண்டவர் எங்களுக்கு நமக்கு மாடலா காமிக்கிறார். மோசே ஆண்டவரோடு கூட இருந்து அவர் தேவ கற்பலகைகளை கைகள் எடுத்துக்கொண்டு அவர் வர்றார். வரும்பொழுது அவருடைய முகம் எப்படி இருந்துச்சா சொல்லுங்க? எப்படி இருந்துச்சு? முகம் பிரகாசமா இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? முதலாவது ஜெபத்திற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். ரெண்டாவது ஜெபிக்கிறதோடு சிலர் நிப்பாட்டிடுவோம். 1 மணி நேரம் ஜெபம், 2 மணி நேரம் ஜெபம், இப்படியே ஒரு டைமிங்லாம் வச்சிருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது இந்த ஜெபம் உங்களை எங்க கொண்டு போகணும் தெரியுமா? ஆண்டவரோடு இருக்கும் அனுபவத்துக்குள் கொண்டு போகணும். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் தாவீது ஒரு ஜெபம் செய்தார். என்ன ஜெபம் தெரியுமா? சங்கீதம் திருப்பாடல் 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 27ஆம் அதிகாரத்திலே இந்த ஜெபத்தை நீங்கள் எல்லாரும் நாம் எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டும். வாசிங்க 4வது வசனம். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன். இப்ப அவர் சொல்றாரு, நான் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம் அப்படின்னா, அதையே நான் நாடி தேடினேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவருடைய திருவுளத்தை கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பகுதியை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இது ஒரு அழகான ஜெபம். இந்த ஜெபம் முதல்ல ஜெபிக்கிறவன் ஆண்டவரால் பிரகாசத்துக்குள்ள நடத்தப்படுகிறான். ரெண்டாவது ஜெபத்தோடு நிறுத்திடக்கூடாது. ரெண்டாவது அது எங்க கொண்டு போகணும்னா ஆண்டவரோடு நடப்பது. ஆமென். ஆண்டவரோடு நடக்கணும். ஆண்டவரோடு இருப்பது, தேவனோடு இருக்கிற அனுபவம். நீங்க ஆண்டவரோடு இருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன தெரியுமா? ஆலயத்துக்கு போவோம், ஜெபம் பண்ணுவோம், ஒரு டைமிங் போட்டு வச்சு டைம் டேபிள் போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு. புனித ஜான் போஸ்கோ இடத்திலே ஒருவர் கேட்கிறார், போஸ்கோ நீங்கள் எப்பொழுது ஜெபிக்கிறீர்கள்? பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னாரு, நான் எப்போதும் ஜெபிக்கிறேன். எப்படிப்பா? ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஆமென். நான் அவரோடு நடக்கிறேன். ஆமென். அவரோடு உட்கார்றேன், அவரோடு பேசுறேன். தேவ பிரசன்னம், ஆண்டவரோடு இருத்தல், உடன் இருத்தல் என்னும் அனுபவம் நமக்கு வேணும். கடவுளுக்கு ஒரு டைமை போட்டு ஒதுக்கிட்டு போறது இல்லைங்க. சில மதங்கள்ல சிலர் வச்சிருப்பாங்க, அது மாதிரி கடவுளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இல்ல. அவர் எப்போதும் எல்லா நேரத்திலும் நமக்குள் அவர் வாசம் செய்கிறார். ஆமென். கை தட்டுங்க.
அல்லேலூயா. Hallelujah. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தை பாருங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். என்னது? ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். ஆமென். Amen. ஆண்டவரோட அழகை நான் காண வேண்டும், அவருடைய திருவுளத்தை நான் கண்டறிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அதனால தான் நீங்க பாருங்க, விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 34 35 சொல்லுகிறது, இஸ்ரவேல் மக்கள் மோசேயின் முகத்தை பார்க்கும்போது மோசேயின் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருக்கும். மோசே ஆண்டவரோடு பேச செல்லும் வரை மீண்டும் முக்காடு போட்டு அல்லேலூயா. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, தேவ பிள்ளைகளுக்கு அடையாளமே பிரகாசம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய பிரகாசமே என்னதுதான்? அடையாளமே என்னதுதான்? பிரகாசம். இவ்வளவு துன்பத்தில் நீங்க எப்படிங்க வெளிச்சம் அப்படி பிரகாசமா இருக்கிறீங்க, பிரைட்டா இருக்கிறீங்க? ஏன்? ஆண்டவர் ஏன் கூட இருக்காருங்க. நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்களேன். எத்தனையோ நேரங்களில் நாங்கள் பார்க்கும் பொழுது பல வியாதிகள், தீராத வியாதிகளின் மத்தியிலே சில ஊழியர்களை எல்லாம் சந்திக்க போகும் பொழுது அவருடைய முகம் அவ்வளவு பிரகாசமா இருக்கும். ஏன்? அவங்க சொல்லுவாங்க, இந்த வியாதி இந்த பலவீனம் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்? எப்போதும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எங்க இருக்கிறாரு சொல்லுங்க, ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? ரெண்டாவது, ஒரு ஜெபிக்கிற மனிதன் தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பான். அவருடைய பிரசன்னத்திலே, அவருடைய பாதத்திலே அவன் இருக்க கற்றுக்கொள்வான். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் நீங்கள் வாசிக்க வேண்டிய வேத வசனம், தயவு செய்து வாசிங்க. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், சங்கீதம் 18:12 வாசியுங்கள். திருப்பாடல் 18ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிங்கம்மா. படிக்கீங்களா? 18ஆம் அதிகாரத்திலே 12 படிங்க. அவர் தம் திருமுன்னின் பேரொளியால் மேகங்கள் கல்மலையையும் நெருப்பு கனலையும் பொழிந்தன. பிரைஸ் தி லார்ட். சாரி, மன்னிங்க, 26வது வசனம் மன்னிங்க. 26. ஆண்டவரே, நீர் என் விளக்குக்கு 28 படிங்க. ஆண்டவரே, நீர் என் விளக்குக்கு ஒளி ஏற்றுகின்றீர். என் கடவுளே, நீர் என் இருளை ஒளிமயமாய் மாற்றுகிறீர். பிரைஸ் தி லார்ட். இருளோடு தான் அவர் முன்னால வந்து உட்கார்றோம். அல்லேலூயா. இங்க பாருங்களேன், இங்க இருக்கிற நம்ம எத்தனையோ பேரு ஆலயத்துல வந்து உட்காருவோம், ஜெபத்துல வந்து உட்கார்றோம். உட்காரும் போது பாரம், மன நெருக்கடி, உள்ளத்துல வேதனை, எத்தனையோ எதிர்மறையான சிந்தனை. ஆனா ஜெபம் முடிந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு வீட்டுக்கு போகும்போது அநேக சொல்ல தெரியுமா, என் மனபாரம் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல, என் சோகம் எங்க போச்சுன்னு எனக்கு, என் பயம் எங்க போச்சுன்னு எனக்கு. ஏன்னா அந்த வசனம் திரும்ப படிக்கீங்களா? எல்லாரும் பைபிள் வச்சிருக்கிற எல்லாரும் வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 18, திருப்பாடல் 18:28 படிப்பா. ஆண்டவரே, நீர் என் விளக்குக்கு ஒளி ஏற்றுகின்றீர். என் கடவுளே, என் இருளை ஒளிமயமாய் மாற்றுகிறீர். ஆமென். அப்போ அவருடைய பாதத்தில் வந்து நீ உட்காரும் போது, அவரோடு நீ நடக்கும் போது நீங்க என்ன ஆயிருவீங்க? தமிழ் அழகா ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பூவோடு சேர்ந்த நாருக்கு மனம் இருக்கா? நாருக்கு மனம் இருக்கா? வாசம் இருக்கா? ஆனா அந்த நார் எங்க சேருது? பூவோடு சேரு. அத மாதிரி தேவனோடு ஒரு மனுஷன் இணைய சேர 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 இயேசு சொல்வாரு, தந்தையும் நானும் ஒன்றாயிருக்கிறோம். பிதாவே, நாம் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்னா இருக்கணும். யோவான் 15ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு சொல்வாரு, நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருக்கணும்.
இணைஞ்சிருப்பா. வெறும் ஜெபத்தோட பெயரக்கூடாது. 1 மணி நேரம் ஜெபம், 7 மணி நேரம் ஜெபம், உபவாச ஜெபம் இல்ல. இந்த ஜெபம் என்ன எங்க கொண்டு போகணும்னா, தேவனோடு இணைந்து என் வாழ்வை அவருக்கு கொடுக்க வைக்க வேண்டும். ஆமென். மூன்றாவது, ஒரு மனிதன் எப்படி பிரகாசிக்கிறான் என்றால், வாசியுங்கள், தயவு செய்து வாசிக்கலாம். திருத்துதர் பணிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல கைகளை வேற சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே வாசிக்க வேண்டிய வசனம் 15வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். வாசிங்க. தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வான தூதரின் முகம் போல் இருக்க கண்டனர். யாரு சொல்லுங்க? யாரு? யாரு? பைபிள் சொல்கிறது, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஸ்தேவான். ஆமென். 8ஆம் வசனம் பாருங்க. ஸ்தேவான் 10ஆம் வசனம் படிங்க. அவரது ஞானத்தையும் தூய ஆவியின் வழியாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. மூணாவது, முதல்ல ஜெபத்தில் இருக்கணும். ரெண்டாவது, தேவனோடு இணையணும். இணையும் போது என்ன நடக்கும்னா, நீங்க பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவீர்கள். கை தட்டுங்க பாப்பா. இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருக்கும் யார் வேணும்னா, யார் வேணும் சொல்லுங்க? இங்க இருக்கிற எல்லாருக்கும் யார் வேணும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். ஆமென். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியால் நிரம்பின ஸ்தேவானுடைய முகம் எப்படி இருந்துச்சா? வான தூதரின் முகத்தை போல அவருடைய முகம் இருந்தது. ஆமென். கைகளை வேர் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால தான் நீங்க அந்த 6ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கும் போது பாருங்க, அந்த அவர் எப்படி இருந்தார் என்பது மீண்டும் வாசிக்கலாம். 8ஆம் வசனத்தில், ஸ்தேவான் அருள் வல்லமையையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து வந்தார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம் மீது ஊற்றப்படும் பொழுது நாம் பிரகாசம் அடைவோம். ஆமென். அதனால தான் செக்கரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் எடுத்து வாசிங்க. செக்கரியா 4:6 படிக்கீங்களா? மீண்டும் வாசிங்க. செக்கரியாவின் புஸ்தகத்திலே வாசிங்க மீண்டும். அவர் என்னிடம், செருபாபேலுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு இதுவே. நல்ல கவனிங்க. உனது ஆற்றலும் அல்ல, சக்தியும் அல்ல, எனது ஆவியால் எல்லாம் ஆகும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். கை தட்டுங்க. எனக்கு பிரியமானவர்களே, மூன்றாவது, உங்கள் குடும்பம், நீங்கள் நிரப்பப்பட வேண்டியது யாரால்? பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவரின் ஆவி எங்கே உண்டோ அங்கே சொல்லுங்க. ஆண்டவரின் ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அதனால தான் ஆண்டவர் தன் சீடர்களை பார்த்து சொன்னாரு, எப்பா சீமோனே, நீ உணர்ச்சி வசப்பட்டுலாம் பெயரக்கூடாது, ஏன்னா மறுதளிச்சிருவ. அல்லேலூயா. நீ எப்படி போகணும் தெரியுமா? வாசிங்க. இன்னைக்கு இங்கிருந்து போக போற, இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்போது தேவ வல்லமையால் நிரப்பப்படணும். அல்லேலூயா. லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 49வது வசனம். லூக்கா 24:49 வாசிக்க போறோம். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அந்த வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை. ஏன் அந்த வல்லமை? திருத்துதர் பணி அப்போஸ்தலர் நடபடி 1:8 சொல்லுகிறது. வாசியுங்கள்.
1:8 தூய ஆவி உங்களிடம் வரும்பொழுது கடவுளின் வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரை சாட்சியாய் இருப்பீர்கள். நல்ல கைகளை உயர்த்துவோம். எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, ஏனே நான் அல்ல நீரே. இயேசு நாயகா, எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே. இயேசு நாயகா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய என் தெய்வமே, என் தெய்வமே, உமது பிரசன்னத்தினால் உமது பிரசன்னத்தினால் என்னை நிரப்பியருளும். என்னை நிரப்பியருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது திவ்ய கதிர்கள், உம்முடைய திவ்ய கதிர்கள், பிரகாசத்தின் கதிர்கள் பிரகாசத்தின் கதிர்கள் என்னை மூடுவதாக. என்னை மூடுவதாக. என்னை, என் குடும்பத்தையும், என்னையும் என் குடும்பத்தையும், என் பிள்ளைகளையும், பிள்ளைகள், கணவன் மனைவி, கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளை, பெற்றோர், சகோதர சகோதரிகள், சகோதர உறவுகள் அனைவரையும் உறவுகள் உமது பிரசன்னத்தினால், உமது பிரசன்னத்தினால், பிரகாசத்தினால் பிரகாசத்தினால் நிரப்பியருளும். நிரப்பியருளும். ஆமென். ஆமென்.